வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயமும் மூலிகை பூச்சி விரட்டிகளின் பயன்களும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தற்போதைய நிலையில் இயற்கை விவசாயம் சாத்தியமா, இயற்கை விவசாயம் தரும் நன்மைகள் என்னென்ன, விவசாயிகளின் ஆர்வம் எப்படி, இயற்கை விவசாயத்துக்கு பயன்படும் உரங்கள் என்னென்ன, இயற்கை ரீதியாக பயிர்களில் ஏற்படும் நோய்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் செலவில்லா வழிமுறைகள் என்னென்ன, இயற்கை விவசாய நடைமுறைகளில் மகளிர் ஈடுபாடு எப்படி, சந்தைப்படுத்தல் வழிமுறைகள் எப்படி, இப்படியான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் அகஸ்தீஸ்வரம் சுக்குப்பாறை தேரிவிளை பகுதியைச் சேர்ந்த எஸ். பிரேமலதா அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தற்போதைய நிலையில இயற்கை விவசாயம் சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். அதாவது இன்றைக்கு பல விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஏன்னா குறைந்த விளைச்சல் மற்றும் போதிய பயிற்சி இல்ல. ஆனா போக போக திட்டமிட்டு சிறந்த பயிற்சி மூலம் இயற்கை விவசாயத்தை நம்ம பண்ண முடியும். இயற்கை விவசாயம் அப்படிங்கறது எதை அறுதிட்டு சொல்றீங்க? இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரசாயன பூச்சி மருந்துகள், உரங்கள் இல்லாம கால்நடைகளை பயன்படுத்தி, அதாவது கால்நடைகளுடைய கழிவுகள், சாணம், கோமியம் மற்றும் இலைத்தழைகளை பயன்படுத்தி பண்றதுதான் இயற்கை விவசாயம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு சில விவசாயிகள் நினைக்கிறாங்க, நம்ம தான் ஆரம்பத்துல இயற்கை ரீதியா பண்ணோம் தாத்தா காலங்கள்ல, அப்புறம் அப்பா காலத்துல படிப்படியா ரசாயன பக்கம் வந்தோம். இப்ப ரசாயனத்திலேயே முழு வீச்சோடு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலையில இவங்க சொல்ற மாதிரி இயற்கை விவசாயங்கும் போது எடுத்த உடனே நமக்கு மகசூல் அதிகரிப்புக்கு வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் நடைமுறையில ஒத்து வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்துங்க. நிச்சயமா எடுத்த எடுப்புல மகசூல் அதிகமாகாது. ஒரு போக போக, அதாவது குறைந்தது ஒரு 3 வருடத்துல நம்ம நிச்சயமா நல்ல மகசூலை எடுக்க முடியும். அது போக இப்ப இயற்கை விவசாயம் அப்படிங்கிற நிலையை விட்டு பல ஆண்டுகள் ஆன நிலையில நிலங்கூட ஓரளவுக்கு வளம் குறைந்த நிலையில காணப்படுமா? திரும்பியும் வளத்தை கூட்டுற மாதிரி இயற்கை ரீதியான நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்களை செய்யணுங்கிறீங்க? நிலத்தை மீண்டும் நாம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இயற்கை விவசாயம் தான் நமக்கு கை கொடுக்கும். அதாவது மூடாக்கு போடலாம். இலைத்தழைகள், தக்கை பூண்டு, சணப்பை, அகத்தி, இதெல்லாம் நம்ம மூடாக்கு போடலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு உளுந்து, சிறுபயறு அதெல்லாம் ஈடுபாடு காட்டலாம் போல இல்ல தெரியுது. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். அது உளுந்து, சிறுபயறு இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேர் பகுதியை நம்ம நிலத்திலே விடும்போது அதுல நைட்ரஜன் சத்து அதிகமா கிடைக்கும். மண் பரிசோதனை அப்படிங்கிறது ஒருத்தர் இயற்கை விவசாயத்துக்கு வருவதற்கு முன்ன அந்த ஒரு நிலையில வருகிறது நல்லதுங்கிறீங்களா? அப்படி கண்டிப்பா மண் பரிசோதனை தான் முதல்ல பண்ணணும். ஏன்னா அந்த மண் பரிசோதனை செய்யும் போது நம்ம நிலத்துல எவ்வளவு சக்தி இருக்குது, எவ்வளவு உரம் நம்ம போடணும், என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இது எல்லாமே நமக்கு தெரியும். சரி, மண் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாருன்னா யார் அணுகணும்? விவசாயத்துறைகளை அணுகலாம். அதாவது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பதி சாரத்துல வேளாண்மை துறை மூலம் மண் பரிசோதனை செய்து வேளாண் அறிவியல் நிலையத்துல இல்லையா? ஆமா. சரி, இப்ப பசுமாடுகள் குறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது சாத்தியமா, அல்லது பசுஞ்சாணத்துக்கு பதிலாக மாற்று வழிகள் இருக்குங்கிறீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இப்போ பசுமாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் வருது. ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தா கூட இயற்கை விவசாயத்தை பண்ண முடியும். ஒரு மாட்டினுடைய சாணம் மற்றும் கோமியத்தை வைத்து 5 ஏக்கர் வரைக்கும் நம்ம விவசாயம் பண்ண முடியும். இது எந்த விதத்துல நீங்க நியாயப்படுத்துறீங்க? அதாவது நாம நேரடியா சாணத்தையும் கோமியத்தையும் நம்ம வயல்கள்ல நிலத்திலே போடுறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம பஞ்சகவியா, அமுத கரைசல், மண்புழு உரத்து மூலம் நம்ம அதை பண்ணலாம். ஒருத்தர் இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு ஈடுபாடு காட்டலாமா, அல்லது அனுபவ படிப்புங்கிறது தேவையா, களப்பயிற்சி தேவையா, அல்லது பயிற்சி அப்படிங்கறது கைகொள்ளணும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா முதல்ல பயிற்சி தேவை. இதற்கான பயிற்சிகளை நாங்களே வழங்குறோம். அதாவது நானும் விவேகானந்தா கேந்திராயில தான் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய விவேகானந்தா கேந்திராயில இயற்கை விவசாயம் குறித்த அனைத்து பயிற்சிகளையும் நாங்க வழங்குறோம். சரி, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இல்ல அரசு ரீதியா உள்ள நிறுவனங்கள்ல பயிற்சி எடுக்கலாம்னா அவங்க வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகலாங்கிறீங்க? ஆமா, வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகலாம். விவசாய பெருமக்கள் நம்முடைய விஞ்ஞானிகளை அணுகலாம். இயற்கை பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிறது என்னென்ன? அதுலயும் மூலிகை பூச்சி விரட்டி அப்படிங்கிறீங்களா?
இயற்கை பூச்சி விரட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகள்ல மூலமா வந்து நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும். அப்படி என்ன செடி கொடிகள்? உதாரணமா வந்து வேம்பு, ஆடாதோடை, புங்கம், ஊமத்தை, துளசி, நொச்சி, கற்றாழை இந்த மாதிரி வகைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரி, பயன்படுத்தலாங்கிறீங்க. அதை நாங்க எப்படி எடுக்கணும்? மரத்தையும் அந்தாலும் முறைக்கணுமா? என்ன வழிவகை? இல்ல, அதாவது அதுக்கு வந்து நிறைய கரைசல்கள் நம்ம பயன்படுத்த முடியும். இப்ப உதாரணமா வந்து வேம்பு எடுத்துக்கலாம். வேம்பு எடுத்துக்கிட்டோம்னா வேப்ப இலை, வேப்ப எண்ணெய், வேப்ப கொட்டை இதே வந்து நம்ம பயன்படுத்தி இயற்கை விவசாயம் பண்ண முடியும். அதாவது அந்த உதாரணமா வந்து 1 கிலோ வேப்ப கொட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம அதை நல்லா இடிச்சு ஒரு 10 லிட்டர் தண்ணியில ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டணும். வடிகட்டிட்டு ஒரு 100 லிட்டர் தண்ணியில வந்து அதை சேர்த்து ஒரு 100 கிராம் காதி சோப்பு பயன்படுத்தி அதை வந்து நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாம். இதே மாதிரி வந்து 5 இலை கரைசல், 10 இலை கரைசல் இதெல்லாமே இருக்குது. சில பால் வரக்கூடிய இலைகள் தேர்வு செய்யணுமா அல்ல பால் வராத இலைகள் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறையா? அதாவது பொதுவா வந்து ஆடு மாடுகள் சாப்பிடாத இலைகள், பால் வரக்கூடிய இலைகள், வாசனை உள்ள இலைகள், எண்ணெய் வரக்கூடிய விதைகள் இதையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரி, இதை நீங்க வேற பேசும்போது சொல்றீங்க நாங்க விவேகானந்த கேந்திராவை பொறுத்த அளவுல பயிற்சி கூட கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்தினீங்க. அங்க வந்து என்னென்ன மையான இலைகளை எடுத்து எப்படி கரைசல் உருவாக்கம் பண்ணீங்க? அதை என்ன மையான நடைமுறைப்படுத்தல் பிரகாரம் கொண்டு வந்தீங்க? நாங்க வந்து மேம்படுத்தப்பட்ட 10 இலை கரைசலை பயன்படுத்துறோம். அதாவது வேம்பு, நொச்சி, புங்கம், கற்றாழை, ஆமணக்கு, ஊமத்தை, அதுக்கப்புறம் வந்து துளசி இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு இதுல வந்து எல்லா வகையிலயும் ஒரு 2 கிலோ எடுக்கிறோம். இது கூடால ஒரு 10 கிராம் பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, ஒரு 1/2 கிலோ மிளகாய், அதுக்கப்புறம் வந்து 100 கிராம் மஞ்சள். அப்ப அந்த 3D கரைசல்ங்கிறது உட்படுது. இத வந்து நாங்க அதுல போட்டு ஒரு 7 முதல் 15 நாட்கள் ஒரு பெரிய ட்ரம்ல வந்து போட்டு நல்லா கலக்கணும். காலையில சாயங்காலமும் கலக்குதல் அப்படிங்கறது கூட திசை சொல்றாங்களே. இல்ல, 2 பக்கமாட்டம் கலக்கணும். வலப்பக்கமாக இடப்பக்கமாக நம்ம கலக்கணும். கலக்கி கொடுக்கும் போது ஒரு 10வது நாள் இது வந்து கரைசல் ரெடி ஆயிரும். இத வந்து நம்ம வந்து 1 லிட்டர் கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம தெளிக்கலாம். சரி, தெளிக்கலாங்கிறீங்க. இது வளர்ச்சி ஊக்கியா, பூச்சி விரட்டியா? இல்ல, இது வந்து பூச்சி விரட்டி. இது வந்து அனைத்து வகையான பூச்சிகளையும் விரட்டும். ஏன்னா இதுக்கு உள்ளாலேயே அந்த 5 இலை கரைசல வந்துட்டு 10 இலை கரைசல வந்துட்டு அப்புறம் வந்து இந்த 3G சொல்யூஷன், அதாவது இஞ்சி, பூண்டு, மிளகாய் இந்த கரைசல் எல்லாமே இதுல வந்ததுனால இது வந்து பயங்கரமா ஒரு நல்ல ஒரு பயம் தரக்கூடிய ஒரு பூச்சி விரட்டி. சரி, மூலிகை பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிற ரீதியில அல்லது இந்த 10 இலை கசாயம் அப்படிங்கிற ரீதியில ஒரு கரைசலை தயார் பண்ணதுக்கு பிறகு இதை பயன்படுத்தல அளவு உண்டுமா? அளவு மீறினா செடிகளுக்கு பாதிப்புங்கிறீங்களா? அதாவது இதை வந்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து கவனிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா செடிகளுடைய வளர்ச்சியை பொறுத்தது. இப்ப ஒரு சின்ன செடி இருக்குது, அதுல கொண்டு நம்ம 1 லிட்டர் கசாயத்தை கொண்டு விட்டீங்கன்னா செடி வாடி போயிடும். அப்ப செடிகளுடைய வளர்ச்சியை நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி பூச்சிகளுடைய தாக்குதலை நம்ம வந்து கவனிக்கணும். இந்த பூச்சிகளை பொறுத்தவரை பொருளாதார சேத நிலைன்னு சொல்றாங்களே, அந்த அளவீடு வேணுங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா. பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் 4 பருவங்கள் இருக்குது. முட்டை பருவம், லார்வா பருவம், கூட்டுப்புழு பருவம், தாய்ப்பூச்சி, அந்த பூச்சி பருவம். இதுல வந்து நமக்கு அதிக அளவுக்கு தீமை செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா லார்வா பருவம், தாய்ப்பூச்சி தான். அப்ப இந்த பருவத்துல வந்து நம்ம அதிக அளவு அடர்த்தி உள்ள கரைசல் நம்ம தெளிக்கணும். மற்ற நேரத்துல வந்து அந்த கரைசலுடைய அடர்த்தியை வந்து நம்ம கம்மி பண்ணி தெளிக்கணும். சரி, இந்த மாதிரியான பயிற்சி நடைமுறைகள், இயற்கை ரீதியான விவசாய செயலாக்கம், இதுல எல்லாம் பெண்களுடைய மகளிருடைய ஈடுபாடு எப்படி உங்களுடைய பார்வையில? கண்டிப்பா இப்ப வந்து அனைத்து விதமான மகளிர்களும் இதுல வந்து ஈடுபடுறாங்க. ஏன்னா வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து மாடி தோட்டம், வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல காய்கறி தோட்டம் இது எல்லாமே வந்து வீட்டுல வளர்க்கறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சத்தான உணவை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி வெளியில வாங்கக்கூடிய காய்கறி செலவை நம்ம வந்து குறைக்க முடியும். இதனால பெண்கள் மூலம் ஒரு உபரி வருமானம். அதே மாதிரி மண்புழு உரத்தை அவங்களே தயாரிக்கலாம். தயாரிச்சு விலை கொடுக்கும் போது அவங்கள நம்பி ஒரு வருமானம் வரும். சில முக்கியமான பயிரை சுத்தி வேலி அமைப்புல கூட சில மஞ்சள் நிற பூக்களை வளர்க்கறதன் வழி பூச்சி தாக்குதல் முதன்மையான பயிரை தாக்காது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அதெல்லாம் உண்மையா? அப்படி அது உண்மையான கருத்து. அதாவது உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோளம் எடுத்துக்கிடலாம், ஆமணக்கு, சாமந்தி இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வரப்ப சுற்றி நடலாம். இதில் நடும்போது 2 விதமான நன்மைகள் நமக்கு இருக்குது. இந்த பயிரை தாக்க வரக்கூடிய பூச்சிகளை வந்து முதல்ல அந்த பூச்சிகள் வந்து வரப்பு பயிர்களை தாக்கும் போது நம்முடைய
முக்கியமான பயிர் வந்து பாதுகாக்கப்படும். அடுத்த நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேனீக்கள் அந்த பூக்களை நாடி தேனீக்கள் அதிகமா வரும்போது மகரந்த சேர்க்கை அதிகமாகும். இப்ப இதன் மூலம் நமக்கு வந்து மகசூல் அதிகமாகும். நீங்க ஆரம்பத்தில் பேசும்போது கூட பஞ்சகவ்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னீங்க. சொல்லுங்க பாப்போம். பரிச்சயமானாலும் கூட பலருக்கும் திரும்பியும் ஞாபகப்படுத்துற மாதிரி பஞ்சகவ்யா தயாரிக்கும் முறையை சொல்லுங்க. பஞ்சகவ்யாயை வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து மாறுபட்ட முறையில் தயாரிக்கிறாங்க. ஆனா எது சரியான முறைங்கிறீங்க? பஞ்சகவ்யா அப்படின்னா பசுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான பொருட்கள் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். 5 விதமான பொருட்களோட சேர்த்து அவங்க வந்து கொஞ்சம் இளநீ, பழங்கள் அதெல்லாம் சேர்த்து செய்யறாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 5 கிலோ சாணத்தை எடுத்துக்கிடுறோம். சரி. ஒரு 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், 1 கிலோ நெய், இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா சேர்த்து நல்லா பிசைறோம் கை வச்சு. பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதுல கூடால வந்து அழுகிய பழங்கள், ஏன்னா அந்த நுண்ணுயிர் வளர்ச்சிக்காக அழுகிய பழங்களை சேர்க்க, வளர்ச்சி ஊக்கிக்காக அந்த அழுகிய பழங்களை வந்து அதோட சேர்த்து ஒரு 15 நாள் நல்லா மூடி வச்சுக்க. மூடினா காற்று போகணும். ஒரு துணியை வச்சுதான் மூடணும். கொசுக்கள் எதுவும் போகாத வகையில, மற்றபடி ஈக்கள் வந்து முட்டை போடாத அளவுல நம்ம வந்து அதை தாக்கணும். பாதுகாத்ததுக்கு அப்புறம் ஒரு 16வது நாள் இந்த சிலர் என்ன நடைமுறை சொல்றாங்கன்னா முதல்ல நெய்யையும் சாணத்தையும் ஒரு கலவையா உருவாக்கி கொஞ்சம் இருப்பு வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கருத்து சிலர் சொல்றாங்களே. அதாவது அத நான் முதல்ல சொன்னேன், பஞ்சகவ்யா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில பண்றாங்க. நாங்க வந்து இந்த முறையில எல்லாம் சேர்த்தே பண்றோம். பண்ணிட்டு 16வது நாள் ரெடி ஆயிரும். 16வது நாள்ல 1 லிட்டர் பஞ்சகவ்யாவுக்கு 100 லிட்டர் தண்ணி. சரி. இது வந்து ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த முறைக்கு வருகிறதுனால பொருளாதார ரீதியா என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க? அதாவது இன்னொன்னு, இந்த பஞ்சகவ்யாயை வந்து நம்ம 1 லிட்டருக்கு 100 லிட்டர் தண்ணி வைக்கும்போது மண் வந்து வளமாகும். ஆனா அதே பஞ்சகவ்யாவை 1 லிட்டருக்கு வந்து 30 லிட்டர் தண்ணியில கரைச்சி தெளிக்கும் போது செடிகள் வந்து நல்ல வளர்ச்சி அதிகமா இருக்கும். 2 விதமா நம்ம பயன்படுத்தலாம். மண் வளத்துக்கும் பயன்படுத்தலாம், செடிகளுடைய வளர்ச்சி ஊக்கியாட்டும் நம்ம பயன்படுத்தலாம். கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு விவசாய பொறுத்தளவுல ஒரு மாடோ ஒரு ஆடோ கோழிகளோ முக்கியம் அப்படிங்கறத ஸ்திரப்படுத்துற மாதிரி எல்லாம் தெரியுது. இயற்கை விவசாயம்னா கண்டிப்பாக கால்நடைகள் இல்லாம முடியாது. வீட்டுக்கு ஒரு மாடு அல்லது 2 ஆடு இருந்தாதான் முடியும். மண்புழு உரம், மண்புழு நீர் அப்படிலாம் பேசுறாங்களே, அதனுடைய வெளிப்பாடு எப்படி? மண்புழு உரம், மண்புழு நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து நல்ல பயன் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதாவது வீட்டுல கிடைக்கக்கூடிய கழிவுகள், இலதழைகள், விவசாய கழிவுகளை வந்து நம்ம ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிட்டு அது கூட ஒரு கொஞ்சமா சாணம் தெளிச்சு, எல்லாத்துக்குமே அடித்தளம் சாணம் கண்டிப்பா தெளிச்சு ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா ஒரு 10 நாள் 15 நாள். எந்த மாதிரியான இடத்துல? நிழலான இடம். நிழல். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல வந்து தொட்டி எல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அடியில வந்து ஒரு பிளாஸ்டிக் தாள், அதாவது தண்ணி வந்து கீழே போகாத ஒரு அளவுல ஒரு பிளாஸ்டிக் தாளை விரிச்சிட்டு அதுல வந்து அந்த இலதழைகளை போட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு அதுல மண்புழுவை விட்டா போதும். மண்புழுவை விட்டுட்டு காலையிலும் சாயங்காலம் தண்ணி தெளிக்கணும். அது முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்புழுக்கள் அப்பதான் வந்து இறைய சாப்பிட முடியும். சரி. மழை நேரம்னு வைங்க, ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அதுல? அதாவது மழை நேரங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த உரங்கள் வந்து கொஞ்சம் கரைஞ்சி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் நம்ம இன்னொரு பிளாஸ்டிக் சாக்கோ அதாவது மூடி வச்சுட்டா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. சரி. எவ்வளவு நாட்களுக்குள்ளாக அந்த மண்புழு உரம் தயாராயிருங்கிறீங்க? ஒரு 60 நாள் கழிச்சிட்டுனா ஒரு கருப்பு தங்கம் மாதிரி, அதாவது பாக்குறதுக்கு வந்து தேயிலை தூள் மாதிரி மேல வரும். அந்த தேயிலை தூள் பருவம் வந்தப்போ நமக்கு வந்து மண்புழு ரெடி ஆயிட்டு அப்படின்னு பேரு. நீங்க இந்த இடத்துல சொல்லும் போது இப்ப நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இந்த மாதிரியான மண்புழு உரம் தயாரித்தல், மண்புழு நீர் தயாரித்தல் அப்படிங்கிற நுட்பத்துக்கு வரும்போது கை நிறைய காசு சம்பாதிக்கலாம் போல எல்லாம் தெரியுது. கண்டிப்பா இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து, அதாவது இளைஞர்களும் அவங்களுடைய சந்தையினரை தொழில வந்து ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்ல, சமூக ஊடகங்கள் மூலமாட்டு இதை வந்து விளம்பரப்படுத்தி அவங்க வந்து நல்ல சம்பாதிக்க முடியும். சாண எரிவாயுலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்கைகள் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குமா? எப்படி? கண்டிப்பா. ஏன்னா அந்த சாண எரிவாயு கலன்ல இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம 1 பங்கு சாண எரிவாயு கலனை 10 பங்கு தண்ணீர் சேர்த்து நம்ம நேரடியா செடிகளை தெளிக்கலாம், வாய்க்கால்ல விடலாம். அதே மாதிரி செடிகளுடைய வேர் பகுதியிலே இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரி. இயற்கை விவசாய பயிற்சி நடைமுறைகளை சொல்லலாமா? கண்டிப்பா. எல்லாமே அரங்கு பயிற்சியா, செயல் வழக்கமா, திடல்
இல்ல, செயல் விளக்க பயிற்சி தான். இப்ப வந்து ஒரு நாள் பயிற்சி நடக்குது அப்படின்னா அரை நாள் வந்து நாங்க பயிற்சி சொல்லி கொடுப்போம், அரை நாள் வந்து அவங்க செயல் விளக்கம் பண்ணணும். ஏன்னா செயல் விளக்கம் பார்க்கும்போது ஒரு விவசாயிக்கோ ஒரு புதிதா வந்து ஒருத்தங்க இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடியவங்களுக்கோ அது வந்து நன்மை இருக்கும். சரி, உங்க பயிற்சிக்கு வரக்கூடிய ஆரம்ப நிலையில வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு ரசாயன தாக்கம் அப்படிங்கறதுல இருந்து விலகி இன்னைக்கு இயற்கை ரீதியா வெற்றி பெற்று இருக்காங்க. என்னால ஒரு சில விவசாயிகளை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். எங்களுடைய இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எறும்புக்காட்டுல மீனாட்சி சுந்தரம் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்ப கிருஷ்ணன் புதூர் அப்படிங்கிற இடத்துல யசோதான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க எங்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. தோபாளையில வந்து பெரியசாமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க எங்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லபடியா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரை சேர்ந்த செந்தில்நாத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேயே பெரிய அளவுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாவட்ட நபரா இருந்தாலும் கூட திருநெல்வேலி பகுதியில எங்களுடைய பயிற்சி எடுத்து திருநெல்வேலியில வந்து அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது பயிற்சி எடுத்தவங்க இன்னைக்கு பயிற்றுனரா மாறி இருக்காங்க, அந்த அளவுல நாங்க பெருமிதப்படுறோம் அப்படின்னு கூற முடியுமா? கண்டிப்பா முடியும். நிறைய விவசாயிகள் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தோட்டத்திலேயே வந்து விவசாயிகளை அழைத்து மாணவர்களை அழைத்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய வேளாண் சார்ந்த மகளிருக்கு வீட்டுல என்னென்ன மாதிரியான மூலிகைகளை வளர்க்கறதன் வழி வீட்டுல உள்ள மரம் செடி கொடிகளை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? இப்ப வந்து உதாரணமா தென்னை மரம் இருக்குன்னு வைங்க, தென்னை மரத்தை சுத்தி நம்ம கற்றாழையை நட்டு விடலாம். நட்டால் நடும்போது வேர் புழுக்கள் தாக்குதல் குறையும். அதே மாதிரி காண்டாமிருக வண்டுடைய தாக்குதலும் குறையும். எந்த இதுல நீங்க சொல்றீங்க? அனுபவபூர்வமா நீங்க? எங்களுடைய அனுபவம். அதே மாதிரி இப்ப வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பூச்செடிகள் இருக்குதுன்னா அதுல வந்து கொஞ்சம் பெருங்காயமும் மோரம் கலந்து தெளிக்கும் போது பூக்கள் வந்து அதிகமா பூக்கும். காய்கறிகள் வந்து அந்த பூக்கள் வந்து உதிராது, காய்கறிகளுடைய மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய மகளிர் வந்து தன்னுடைய வேற நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல வந்து வீட்டை சுற்றி காய்கறி தோட்டம், மாடி தோட்டம் இதெல்லாம் வந்து நம்ம அமைக்க முடியும். அதுக்கேற்ற பயிற்சிகளும் கொடுக்குறீங்க? நாங்க கண்டிப்பா எல்லா பயிற்சிகளும் நாங்க கொடுக்கிறோம். சரி, இப்ப விவசாயிகளை பொறுத்த அளவில் அரசினுடைய மத்திய அரசு திட்டங்கள் அப்படிங்கிற ரீதியில PM கிசான் பயிர் காப்பீட்டு திட்டம் அந்த மாதிரிலாம் அதுல கூட உங்களுடைய பயிற்சியினுடைய தாக்கம் வெளிப்படுதா? அப்படி நாங்க கொடுக்கிறோம். பயிற்சி கொடுக்கும் போது முடிவுல சொல்லுவோம், நம்முடைய அரசாங்கம் வந்து இந்த வேலைகள் செய்துகிட்டு இருக்காங்க, நீங்க வந்து இவங்களை வந்து தொடர்பு கொள்ளணும், உங்களுக்கு மானியம் கிடைக்கணும்னா நம்ம வேளாண்மை துறை தொடர்பு கொள்ளணும், தோட்டக்கலை துறை தொடர்பு கொள்ளணும். இந்த மாதிரி நாங்க வந்து விவசாயிகளுக்கு தகவல் அளிக்கிறோம். சரி, யாராவது பயிற்சிக்கு வந்து இயற்கை ரீதியா நீங்க சொன்னீங்க அப்படின்னு ஈடுபாடு காட்டி நாங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு எங்களுடைய விளைபொருளை சந்தைப்படுத்தையில பிரச்சனை இருக்குது, சாதாரணமா பளபளன்னு பெரிய காயா கொண்டு வரக்கூடியவங்க ரசாயன தாக்க பிரகாரம் உருவாக்குனவங்க வெற்றி பெற்றுட்டு போயிடுறாங்க, நாங்க அந்த இடத்துல தலைக்குறிவை சந்திக்க வேண்டிய நிலை கூட ஏற்படுத, அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்விக்கணை வரும்போது சந்தைப்படுத்துறதுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்கீங்க? முதல்ல வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் தன்னுடைய விளைபொருட்களை தனக்கு வீட்டுக்கு பயன்படுத்தணும். மீதம் இருக்கிறத தன்னுடைய வீட்டு அருகிலேயே வச்சுட்டா போதும். மற்றவங்க வந்து அந்த தெருவில் வைக்கும் போது அடுத்த வீடு பக்கத்து வீடு எல்லாரும் பார்த்துட்டு அந்த என்னன்னு கேட்பாங்க. கேட்கும்போது இவங்க வந்து அதனுடைய பலன்களை எடுத்து சொல்லலாம். எங்க வீட்டுல விளைந்தது, இதுல வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளோ ரசாயன உரங்களோ இல்ல அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்க வாங்குவாங்க. இது தவிர நம்ம உழவர் சந்தை இருக்குது. அதே மாதிரி வந்து விவசாய சங்கங்களோட தொடர்பு வைக்கலாம். சமூக ஊடகங்கள் மூலமாவும் இதை வந்து நீங்க வந்து பயிற்சி அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை ஏற்படுத்த மாதிரி உற்பத்தியாளர் சங்கங்களை உருவாக்குறதுக்கும் வழிகாட்டுறீங்க? கண்டிப்பா. நாங்க வந்து ஒரு விவசாய குழுக்களையும் எங்களுடைய இதுல இணைச்சு வச்சிருக்கிறோம். உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா? யாருக்காவது சந்தேகம் இருக்குது, இவங்க இயற்கை விவசாயம் அழுத்தமா சொல்றாங்களே, ஏதாவது தகவலை கேட்கலாமா, குறிப்பெடுத்துக்கலாமா, இவங்களுடைய அலைபேசி என்ன அப்படின்னு டைரியும் பெண்ணுமா இருக்காங்கன்னா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா. 94 88 88 88 54 9488 888 இல்லையா? கரெக்ட். லெகுவா ஞாபகம் வைக்கலாம் இல்லையா? 9488 888 54. இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளும் போது இயற்கை விவசாயம் இன்னலில்லா வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிற தகவல் பரிமாறப்படும். கண்டிப்பா. அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்க சொல்லலாம். இதுவரை இயற்கை விவசாயமும் மூலிகை பூச்சி விரட்டிகளின் பயன்களும் குறித்து எல்லோரும் மிக தெளிவா புரிந்து கொள்ளும் வகையில கருத்துக்களை அள்ளி வீசிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த குமரி பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை இயற்கை விவசாய முறைகளும் மூலிகை பூச்சி விரட்டிகளின் பயன்களும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். பங்கேற்றவர் அகஸ்தீஸ்வரம் சுக்குப்பாறை தேரிவிளை S. பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர்
தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் லாரன்ஸ் கென்னடி மற்றும் எஸ் உதயபானு.